ராசையா, ஜீப் எடு. எங்க போகணும்? நீதான் என்ன ராணின்னு சொல்லிருக்கியே. ராணி சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. வாமா, வா உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வான்னு சொல்லுங்க. உள்ள வர. என்னம்மா சொல்ற? நான் இந்த வீட்டுல விளக்கேத்தணும், இந்த வாசல்ல கோலம் போடணும், உங்களை மாதிரியே கண்டாங்கி சேலை கட்டணும். இதெல்லாம் என் ஆசை. ராசையா உன்னை விரும்புறானா? நேத்து வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க தாத்தா அவசரப்பட்டு என்னை கேட்காம ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாரு. உங்க புள்ளைய அந்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. உங்க புள்ளையால உடனே மனசை மாத்திக்க முடிச்சது. ஆனா என்னால முடியல. நீ பணக்காரிமா. என் புள்ள ஏழைன்னு சொல்லி உன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல. ஆனா அவன் காவலுக்கு வந்த நாய். அது கட்டிலுக்கு கீழே படுத்துக்கலாம், கட்டிலுக்கு மேல படுத்துக்கிறது நியாயமான நீயே சொல்லு. இவ்வளவு நாள் நான் மனசால அவரோட வாழ்ந்துட்டு இப்ப இன்னொருத்தர் கூட வாழணும்னு சொல்றது நியாயமான உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். யாரோட வாழலான்னு நினைக்கிறதாம ஒரு பொண்ணோட கையில இருக்கு. யாரோட வாழணுங்கிறது முடிவு பண்றது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அப்படியே அந்த ஆண்டவன் என் புள்ளையோட நீ வாழணும்னு முடிவு பண்ணிருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உங்ககிட்டயாவது நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு தேடி வந்தேன். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். ராசையா, அன்னைக்கு வானத்துல இருந்து ஒரு தேவதை வந்த கனவு சொன்னேன். அந்த கனவு கனவாவே இருக்கட்டும் ஐயா. நகை திருநாளும் ஒண்ணுதான், பொண்ணு திருநாளும் ஒண்ணுதான். மறுபடியும் சொல்றேன், உன் அப்பன் பேரை எடுத்துறாத, ஐயா பேரை காப்பாத்து. உன் புள்ளையோட வயசுல தப்பு இருக்கலாமா, ஆனா மனசுல கிடையாது. மாட்டு கட்டியா? ஓடுறியா? ஓடு. ஒரு நாளைக்காவது உன்னை புடிச்சு பச்சை குத்தாம என் உசுர விட மாட்டேன்டா. அனிதா, எனக்கு இங்க நியாயம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்ப நான் என்ன செய்யணும்ங்கற? நாளைக்கு ராத்திரி ட்ரெயின்ல நாம ரெண்டு பேரும் ஊரை விட்டு போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் திரும்பி வரோம். சரி வா. அப்ப சத்தியம் பண்ணி கொடு, நான் கீழே இறங்கி வரேன். சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். முதல்ல நீ கீழே வா. நான் உன்னோட வர சம்மதிக்கிறேன். ஆனா நீ கட்டின புடவையோட தான் வரணும். நாம பண்றது தப்பா இருந்தாலும் வேற வழியே தெரியல. நாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தா தாத்தா நிச்சயமா ஏத்துக்குவாரு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? வா போலாம். அனிதா, என்ன இதெல்லாம்? நான் ஏற்கனவே சொன்னல கட்டின புடவையோட தான் வரணும்னு. ஏன் இவ்வளவு நகையை போட்டு வந்த? முதல்ல ட்ரெயின்ல ஏறு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் நகைங்களை போட்டு வந்த? ஐயோ, இதெல்லாம் ஏன் நகைங்க? தாத்தாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஐயோ, ட்ரெயின் புறப்பட போகுது, மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அனிதா, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. நம்பிக்கை துரோகிங்கிற பெரிய பழி மட்டும் தான் என் மேல வரப்போகுதுன்னு நினைச்சேன். நகைங்களோட ஓடிட்டாங்கிற திருட்டு பழி என் மேல விட போகுது. இப்ப வர புரியலையா? முடியாது. என்ன விளையாடுறியா? விடிஞ்சா நிச்சயதார்த்தம் தெரியும்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தாத்தா எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பாத்துருக்காரு. எப்படி எல்லாம் பிரம்மாண்டமா என் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு கூட ஓடி வரேன்னு அதை புரிஞ்சுக்காம ஒரு சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்ற? ஓடி போறதுங்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. உன் அம்மா கூட ஓடி போனவ தானே.
ஒண்ணு இல்லாதவனோட ஓடி போக முடிவு செஞ்ச இந்த மாதிரி கிறுக்கி இல்ல. ஒரு பட்டாளத்துக்காரனை காதலிச்சு கை பிடிச்சவ எங்க அம்மா. எங்க அப்பா யுத்தத்துல செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா தன் உயிரை விட்டு காதல கௌரவப்படுத்துறவ. அப்படிப்பட்ட எங்க அம்மாவை பத்தி பேசுற யோகிதை உனக்கு இல்ல. எங்க தாத்தா உங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில உன் மேல எனக்கு காதல் வந்துச்சு. ஆனா நீ எங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில அந்த காதல் செத்துருச்சு. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், என்னடா இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? டேய் நில்றா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா அப்படி நடந்துக்கிட்ட? நான் அப்படி நடந்துக்கலனா தாத்தாவோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும்டா. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சது பொய்யா? பொய்யும் இல்ல நிஜமும் இல்ல, எல்லாமே கனவுதான்டா. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன்டா. தப்பு பண்ணிட்டடா. ஏய், நீ யாரா? நான் கிளிடா. சரிடா, எனக்கு என்னடா வேணும்? உன்னோட உயிர் நண்பன். நீ உண்மையிலேயே உயிர் நண்பனா இருந்தா இங்க நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. டேய், டேய், மாப்பிள்ள அழகா இருக்கார்ல? ஐயா, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? Grandpa, does he mean the dowry? பாப்பா என்ன சொல்லுது? சின்ன பாப்பா வரதட்சணையான்னு கேக்குது. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேம்மா. நீங்க வரதட்சணை வேணான்னு சொல்றது என்ன கௌரவப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஆனா என் பேத்திக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத வச்சுதான் இருக்குது இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல ஏன் கௌரவம். பரம்பரையா இந்த குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டிட்டு இருக்க அந்த விலை மதிப்பில்லாத மங்களாபுரம் வைரமாலைய ஏன் பேத்திக்கு போட்டு அனுப்ப போறேன். தோட்டம் துறவு சொத்து பத்து கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம். அது எல்லாத்தையும் விட உங்க பரம்பரையே கௌரவப்படுத்துற அந்த மங்களாபுரம் வைரமாலையை போட்டு அனுப்புறீங்களே, அது எங்களுக்கு கௌரவம். அப்ப தட்டம் மாத்திக்கலாங்களா? மாத்திக்கலாம். அப்புறம் என்ன, நல்ல நாளா பார்த்து தேதியை குறிச்சிருங்க. நம்ம பையனுக்கு வர 25ஆம் தேதி விசா முடிய போகுது. 23ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணம். 23ஆம் தேதியா? ஏன் அந்த தேதியில உங்களுக்கு ஏதாவது? ஒண்ணு இல்ல வச்சுக்குவோம். நம்ம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் லண்டன் புறப்படுறோம். உனக்கு பாஸ்போர்ட் விசா அரேஞ்ச் பண்றதுக்கு நான் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன். சைன் பண்ணி அனுப்பு. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? Yes. யார் இவன்? Servant. என் பேத்திக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்க. நான் உங்ககிட்ட அடகு வச்சிருக்கிற அந்த வைரமாலை எங்க ஜமீனுக்கு பரம்பரை சொத்துன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை அவன் கல்யாணத்துக்கு போட்டு அனுப்புறதா வாக்கு கொடுத்துருக்க. இந்த பத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வைரமாலையை திருப்பி கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவேன். ரத்னவேலு, நீங்க சொல்றது நியாயம்தான். கௌரவ பிரச்சனை தான். விலை மதிக்க முடியாத நகையாச்சேன்னு நானும் கணக்கு பார்க்காம காசு கொடுத்துட்டேன். இப்ப வெறும் நிலத்து பத்திரத்தை கொடுத்துட்டு நகையை கேட்டா அது கட்டுப்படி ஆகாத. இப்படி சொன்னா எப்படி ராமசாமி? சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். அது உங்களுக்கு ஒத்து வருதா பாப்போம். உங்க நகை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க பேத்தி என் வீட்டு மருமகளை ஆயிட்டான்னு வச்சுங்க. நீங்க கடனும் அடைக்க வேணாம், கௌரவத்தையும் இழக்க வேணாம். இந்த பார் ராமசாமி, இந்த மங்களாபுரம் ஜமீனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கலாம். ஆனா தோள் மேல கை போட்டு சம்பந்தம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. அப்ப வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போயா. தராதரம் தெரியாம குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்ட பாரு, அது என் தப்புதான். டேய், நான் வாழ்ந்து கெட்டவன் இல்லடா, கொடுத்து வாழ்ந்தவன். நகை எடுத்து வை, பணத்தோட வர்றேன்.